இதுக்கப்புறம் திரும்பவும் போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் நாட் அந்த போட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக கிராஸ்கட் கூட போடுறதுல பிஸ்கட் நாட் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நமக்கு வந்து பிஸ்கட் நாட் வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே சிங்கிள் கலரில் வந்திருக்கும். செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே டபுள் கலர், தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே சிங்கிள், ஃபோர்த் ரவுண்டு ஃபுல்லாகவே டபுள் கலர். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாற்றி மாற்றி கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ டபுள் கலரில் இருக்குது. இதுக்கு மேலே சிங்கிள் கலர் வரும். அதே மாதிரி தான் க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து நமக்கு வந்து கிடைக்கிறது எல்லாமே க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி சிங்கிள் கலரில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஃபுல்லாகவே டபுள் கலர் கிடைக்கும். அடுத்த ரவுண்டு ஃபுல்லாகவே சிங்கிள் கலர். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாற்றி மாற்றி கிடைக்கும். இது வந்து டாட் டிசைன் கூட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டாட் டிசைன் பிஸ்கட் நாட் கூட. பாருங்கள், இப்போது இதுக்கு மேலே வந்து சிங்கிள் கலரில் இருக்கிறதுக்கு மேலே டபுள் கலரில் கிடைக்கும். சிங்கிள் கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நமக்கு என்ன பண்ணணும்னா டபுள் கலரில் கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். கூட ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு போட வேண்டியது இந்த பேஸை வந்து ஒரே லெவலுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் போடுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கிராஸ்கட் கூடையாகவே இதை போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுகிட்டே வரலாம். உங்களுக்கு 2 பிஸ்கட், 2 நார்மல் நாட், 2 டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். இதை நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு கூடையை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் சிங்கிள் கலர் டபுள் கலர்னு மாறி மாறி வரும். ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே பாருங்கள், சிங்கிள் கலர் டபுள் கலர், சிங்கிள் கலர் டபுள் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு டாட் டிசைனில் தான் கிடச்சிருக்குது. பாருங்கள், க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 11. 1 2 3 4 5 6 அந்த இது சிங்கிள் கலரை மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 டைம் போட்டிருக்கிறேன். இந்த ஹைட்டுக்கு நம்ம போட்டு முடிக்கணும். சரிங்களா, இந்த ஹைட்டுக்கு போட்டு முடிக்கணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கூடையோட ஃபினிஷிங் இதுதான். இப்போ நான் சொருவுறது எப்படின்றத காட்டிடுறேன். பிஸ்கட் நாட் கூடையில் சொருவுறது எப்படின்றதையும் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே கிராஸாக தான் சொருவி வச்சுருப்போம். 4 வயரையும் எடுத்து ஒரே இதுக்குள்ளே சொருவி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 வயரையும் எடுத்து ஒரே இதுக்குள்ளே சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி சொருவிடணும். அடுத்த வயரையும் எடுத்து சொருவிக்கிட்டே வரணும். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு எதுக்காக ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுட்டு ஒரு சில வயரை மட்டும் காட்டுறேன்னா, உங்களுக்கு நிறையா வயர் வச்சு காட்டும்போது சொருவுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உள்ள கூடையில் வந்து வயர் வந்து மறைச்சிட்ருக்கும். அதனால உங்களுக்கு எல்லா வயரையும் சொருவுறதை காட்டாமல் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொருவும் போது காட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ஒரே சைடு 4 வயரையுமே சொருவி முடிச்சிடணும். சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடை வந்து ஃபினிஷ் ஆயிரும். உங்களுக்கு இந்த கூடைகள் போடும்போது பிஸ்கட் நாட் கூட போடும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் வயர் சொருவ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வயரை சொருவுங்க. அப்போ தான் பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா பேஸ் வந்து அதாவது சைடில் உள்ள பார்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் லூஸாக இருக்கும். கூடை போடும்போது எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த கூடைக்கு
ஃபுல்லாகவே சொருவி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கூடையை ஃபுல்லாகவே சொருவி கம்ப்ளீட் பண்ணிங்க. கூடையோட பேஸை பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கூடைக்கான ஹேண்டிலோட மாடல் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் இருக்கிறது 6 டைம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி டபுள் கலரில் இருக்கிறது 5 டைம் போட்டிருப்போம். இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து கிராஸாக வந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹேண்டில் மாடல் போடணும். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுல வீடியோவில் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கூடையோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூடையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.